ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மிக்சர் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எனக்கு கடலை மாவுங்கிறது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன். இது கூட நான் எண்ணெயை காய வச்சு எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயும் மேலே லைட்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அது கூட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இடியாப்பு உலக்கு இல்லைன்னா மிக்சர் தட்டு இருந்துச்சுன்னா அதை கூட போட்டு இந்த மாவு அதுக்குள்ளே போட்டு நம்ம மிக்சரை பிழிஞ்சிட வேண்டியதாக எண்ணெயில். இந்த மாதிரி லைட்டாக கொதிப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப நீங்கள் கருக விட்டிங்கன்னா மிக்சர் ரொம்ப கருகின டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் இது இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுங்க. போட்டு நான் இது கூட கொஞ்சம் அவுள், கொஞ்சம் அதே மாவை நான் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி காரா பூந்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நம்ம காரா பூந்தி போட்டு அந்த காரா பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொரிகடலை, அதையும் லைட்டாக எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். நான் கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, ரசப்பூண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த வெள்ளைப்பூண்டையே லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் வடகை இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அம்மு சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.